ஆம்புலன்ஸுகள் வந்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். விஜய் அவர்களை நிறுத்தி ஆம்புலன்ஸுக்கு வழிவிடுங்க என்று சொன்னார். அந்த இடத்தில் கூடிய கூட்டத்தை பல்வேறு தொலைக்காட்சிகளை நாம் எல்லாருமே பார்த்தோம். இப்போது கரூர் அரசு மருத்துவமனைக்கு செல்வதற்கு வேறு சாலையே இல்லை. வேலுசாமிபுரம் சாலை மட்டும்தான் சாலை என்றால் அந்த ஆம்புலன்ஸ் வருவதை நான் கேள்விக்கு உள்ளாக்க மாட்டேன். பக்கத்திலேயே பேரலல் ரோடு 2 ரோடு இருக்கு. கோயம்புத்தூர் ரோடுன்னு சொல்றாங்க. அந்த ரோடு பிடிச்சா நேரம் ஜெயிச்சு போயிடலாம். கரூர் டவுன் மற்ற சில ஊர்கள் போல ரொம்ப சிக்கலான ஒரு டவுன்ல மாற்று பாதைகள் இருக்கிறது. அந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம்ன்றது நேற்று எல்லாருமே பார்த்தோம். அப்படி இருக்கும்போது எந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் இந்த கூட்டத்துக்குள்ள விடுவார்? அதுவும் ஆம்புலன்ஸ் டிரைவரா இருக்கிறாருன்னா கரூரை பத்தி தெரிஞ்சவர் தான் இருப்பார். அப்ப அந்த டிரைவருக்கு பக்கத்துல ஒரு ரோடு போகுதுன்னு தெரியாதா? அப்ப தெரியும், உள்ளூர்காரங்களுக்கு தெரியும். நார்மலா நாமளே என்ன அவசரமா இருந்தாலும் இந்த கூட்டத்துக்குள்ள மாட்ட மாட்டோம். இது எப்படிப்பட்ட கூட்டம்ன்றது தெரியும். இன்னொன்று, அது இல்லாம அரசியல் கட்சி கூட்டனாலே நீங்க அந்த நேரத்தில் போனீங்களே சிக்கல் அப்படின்றது தெரியும். சோ 2 ஆம்புலன்ஸ்கள் வந்ததை நீங்க பாத்தீங்க. 10 பேர் நிற்கக்கூடிய இடத்தில் 30 பேர் நின்று கொண்டிருக்கும் போது 30 பேருக்கு நடுவே ஆம்புலன்ஸுக்கு வழிவிட வேண்டும் என்று அத்தனை பேரும் முயற்சி செய்தாலும் எப்படி வழிவிடுவீர்கள்? அந்த கூட கேப் இருக்குன்னா வந்து போவோம். ரோட்ல போயிட்டு இருக்கோம், பின்னாடி நீ பைக்ல போற, பின்னாடி வண்டி வந்து என்ன பண்ணுவேன்? ஆம்புலன்ஸ் சத்தம் என்ன பண்ணுவேன்? ஒதுங்குவேன். நகரம் இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? நகரத்துக்கு இடமே இல்லைன்னா அது நெருக்கடியா மாறும். ஒன்றும் பண்ண முடியாது, அங்கேதான் நிற்கணும். ஓகே, அது மாதிரி இந்த சந்தில இவ்வளவு கிரௌட் இருக்கு. இவ்வளவு கிரௌட் இருக்கும்போது ஆம்புலன்ஸ்க்கு வழிவிடுனா எப்படி வழி விடுவார்கள்? சோ விஜய் வழிவிட சொல்றாரு, வழி விடுகிறார்கள். அப்ப வழி விடணும்னா என்ன பண்ணுவான்? ஆம்புலன்ஸ்க்கு முன்னாடி நிற்கவன் என்ன பண்ணுவான்? நகரம் எப்படி நகருவான்? தள்ளுவான், பின்னாடி இருக்கவனா தள்ளுவான். இப்படி ஒவ்வொருத்தரா தள்ளி என்ன ஆகும்? அப்ப அந்த விளிம்புல இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? கீழே விழுந்துருவான், சாலை தாண்டி போவோம். அப்படி இல்லை என்றால் தடுமாறி விழுவோம். இப்ப நீயே தடுமாறி விழுறேன்னா உனக்கு முன்னாடி நான் நின்றுட்டு இருந்தேன், நிதிஷ் விழுந்துட்டான்னு தூக்குறதுக்கு முடியுமா என்னால? உன் மேல ஏறுவேன், நான் உன் மேல விழுவேன். அச்சா ஒன்று.